என்னுடைய 10 வயசுல நான் புரட்சி தலைவர் பைத்தியமா இருந்தேன். அதாவது சினிமா பைத்தியம்ல அவர் மேல அவ்வளவு பைத்தியம். எனக்கு கோயம்புத்தூருக்கு வராருன்னு சொன்னா அவர் எப்ப எல்லாம் வராரோ அப்பெல்லாம் கரெக்டா அந்த காலையில ஹோட்டல் வாசல்ல நிப்பேன் அவரை பாக்குறதுக்காக. டெய்லி பாத்துட்டு இருப்பேன். அவரு டெய்லி என்ன பாப்பாரு, கை காட்டுவாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டாரு, என்ன நீ டெய்லி ஸ்கூல் போக மாட்டியா, டெய்லி இங்க வாசல்ல வந்து நிக்கிறேன்னு கேட்டாரு என்கிட்ட ஒரு தடவை. எனக்கு உங்களை தான் பாக்கணும், அதுக்குதான் நான் தினம் வர்றேன் அப்படின்னு. என்ன படிச்சுட்டு இருக்கேன்? நான் சொன்னேன் 5th படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆசை இல்ல, படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உன்னோட ஸ்கூல் பேர் கொடு, அட்ரஸ் கொடுன்னா நான் பயந்துட்டேன். எதுக்கு ஸ்கூல்ல பேரு அட்ரஸ் எல்லாம் கேக்குறாருன்னு சொல்லி திடீர்னு என்னோட அட்ரஸ், என் வீட்டு அட்ரஸ், எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு. எனக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சிருச்சு. என்னமோ பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே பயந்தேன். ஆனா பயப்படாத, நீ என்னமோ பயந்துட்ட போல் இருக்க, உன்னை மிரட்டுவேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நேரம் சமாதானம் பண்ணி அன்னைக்கு அவரோட சாப்பிட்டது என் வாழ்நாள்ல இன்னைக்கு மறக்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லெட்டர் வந்துச்சு. என்னோட ஸ்கூல்ல என் பேர் வேற, சரளகுமாரின்னு சொல்லிட்டு. புரட்சி தலைவர் அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னா ஸ்கூல்ல ஃபேமஸ் ஆயிட்டேன். நான் அப்பவே தலைவர் படிக்க வைக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கோயம்புத்தூர்ல நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு வைங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வருஷம் வருஷம் என்னுடைய ஃபீஸ் கட்டுறது நான் கேட்காமயே எனக்கு உதவி செய்த. இப்ப நம்ம எல்லாம் படிக்கிற காலத்துல பாரி வள்ளல்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்ந்த காலத்துல, நம்ம இருந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாரி வள்ளல்னு சொன்னா அது நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தான் சொல்லணும். அவர் கூட என்னால நடிக்க முடியல அப்படின்னாலும் கூட முதலாக நான் முந்தானை முடிச்சு படத்துக்காக அவார்டு வாங்கினேன். அது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன்.